போட்டு தான் எடுத்து வந்திருக்கிறேன். அரௌண்ட் தேர் ஆர் சம் 20 கொஸ்டின்ஸ். அதனால நான் வேகமா ஆன்சர் பண்றேன். இதை தாண்டி உங்களுக்கு தான் கொஸ்டின் தான் நீங்க கடைசியா கேட்கணும். ஸோ தேவி அப்படிங்கிற கேண்டிடேட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு டு ஸ்டார்ட் preparation and from where you have to start the preparation. Already நான் சொல்லிட்டேன். 4 plus 1 month preparation, 4 plus 1 month in course. It should be a 4 plus 1 month preparation, 4 months for preparation and 1 month for revision. And நீங்க self preparation பண்ணீங்கன்னா you have to spend more time. That is your choice. And இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 6 சப்ஜெக்ட் எடுத்துங்க. 6ல இருந்து 3, 3ல இருந்து 1, அந்த 1ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் தேவி அதுக்கான ஆன்சர். ரைட்டா? Okay, I'm going to the next question now. Next question. ராதா மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லாஸ்ட் டைம் ஐ எம் நாட் குவாலிஃபைட். இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. நாட் குவாலிஃபைட் வித் 2 marks. That is only one question. After analyzing the question paper, so many questions are familiar to handle this situation, sir. இது நிறைய பேருக்கு வர்ற பிரச்சனை தான். கரெக்டா? ஏகப்பட்ட பேருக்கு இந்த பிரச்சனை வருது. மிஸ்ஸிங் அட் 2 marks, 4 mark, 2 mark, 4 mark, 6 mark. நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? ஓகே நவீனா, I can understand your feeling. ஓகே ஓகே ரைட். இப்போ என்ன சார் பண்றது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, 2 முக்கியமான பாயிண்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்னு ரிவிஷன், இன்னொன்னு டெஸ்ட் சீரிஸ். நம்ம எல்லாருமே படிக்கிறோம், பட் இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற அந்த முக்கியமான பாயிண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ண விட்டுறோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த ரியல் டைம் என்விரான்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குது. அது மூலமா அதை எப்படி அந்த சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் டிபிஎம்எஸ் டெஸ்ட் வைக்கிறேன், நான் எஸ்சி டெஸ்ட் வைக்கிறேன், நான் டிஓசி டெஸ்ட் வைக்கிறேன். சப்ஜெக்டா பிளாக்கா சங்கா தான் நம்ம பார்த்திருப்போம். திடீர்னு ஃபர்ஸ்ட் ஓஎஸ் வரும், அங்கேருந்து மைண்டை ட்ரிஃப்ட் பண்ணி நீங்க சிஓஏக்கு போகணும், அங்கேருந்து ஃபசிலாஜிக்கு போகணுங்கும் போது மைண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, என்னமோ ஒரு புதுசா ஒரு காட்டுக்குள்ள உங்களை கொண்டு போய் விட்டா மாதிரி ஆயிடுது. அதனாலதான் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் நீங்க மிஸ் பண்றீங்க. வீட்டுக்கு வந்து அந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க? டிபிஎம்எஸ் எல்லாம் எங்க இருக்கோ அதான் போடுவீங்க, ஓஎஸ் எல்லாம் எங்க இருக்கோ அதான் போடுவீங்க. அவங்களால ஆன்சர் போட முடியும். அப்ப டெஸ்ட் சீரிஸ், ரிவிஷன் ரெண்டும் பண்ணீங்கன்னா பண்ணிடலாம். கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ராதாமணி மேம்? ஆர் யூ ஹியர்? ராதாமணி மேம்? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ரைட். இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா I believe this solution will help you, will help everyone. Next one, need more ideas for remembrance of topic studied, sometimes feeling blank. The sometimes feeling blank அப்படிங்கிறது, this is a common problem for everyone. So this is regarding friends, regarding portal we will discuss about it. Okay, now இந்த questions மட்டும் பாருங்க. போர்ட்டல் பத்தி நான் ரிவைஸ் பண்ண பின்னாடி சொல்றேன். ஏன்னா நான் இதை பார்த்தேன்னா எனக்கு இதை ஆன்சர் பண்ண முடியாது. ரைட்டா? ரிவிஷன் முக்கியம். இதுதான் ஒரே ஒரு முக்கியமான விஷயம். பிளாங்க் ஆகிறதுக்கு என்ன ரீசன்னா, ரிவிஷன் தான் ரீசன். அப்ப ரிவிஷன் எப்படி சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு எப்பவுமே நான் சொல்ற அந்த டெக்னிக் என்ன, ஃபிபனாசி சீரிஸ் டெக்னிக். ஃபிபனாசி சீரிஸ் எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஆன்சர் மீ இந்த சாட் விண்டோ. ஃபிபனாசி சீரிஸ் எதுல ஸ்டார்ட் ஆகும்? படிச்சிருப்பீங்களே, 0ல ஸ்டார்ட் ஆகும். 0க்கு அப்புறம் என்ன வரும்? செகண்ட் நம்பர் என்ன வரும்? 1 வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டையும் ஆட் பண்ணி 1 போடுவீங்க. அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2 போடுவீங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? 2 போடுவீங்க. அப்புறமா 3 போடுறீங்க, அப்புறமா 5 போடுறீங்க, அப்புறமா 8 போடுறீங்க. இந்த மாதிரி தான் ரிவைஸ் பண்ணும். ஸோ லெக்சர் 1 இன்னைக்கு நடக்குதா, நாளைக்கு காலையில் லெக்சர் 2வா? லெக்சர் 2 அன்னைக்கு சாயங்காலம் இது ரெண்டையும் ரிவைஸ் பண்ணிடும், இதை கன்சல்டேட் பண்ணிடும். லெக்சர் 2 முடிஞ்சிருச்சா, லெக்சர் 3 நடக்குதா, லெக்சர் 3 இன்னைக்கு இது 3ஐயும் ரிவைஸ் பண்ணிடும், கன்சல்டேட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளாங்கே ஆகாது. எதுக்கப்புறம் எதுங்கிறது போட்டோகிராஃபிக் மெமரி ஆகி போயிடும். போட்டோகிராஃபிக் மெமரி ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம்? போட்டோகிராஃபிக் மெமரினா இந்த பேஜ்ல ரைட் சைடுல சார் சொன்ன ஃபார்முலா இருக்குங்கிற அளவுக்கு வந்துருவீங்க. சொல்றது புரியுதா? So for that you have to use this trick. This will help you a lot. I believe that your question got answered. Jayanta Ini. Okay. Sorry, Janita Ini. Okay. Right. Next one. Madam nanu or ma'am கேட்டேன்னா, I want to know about which units are important. Ma'am, this is like asking what is your favorite food? That will be my favorite food. That is not possible. நான் என்ன சொல்றேன் டெக்னிக் ஞாபகம் வச்சுங்க மேடம். You have 10 units and you have to study 6 units. If you are working for assistant professor then you have to study 6 units. This 6 units your choice. Yes sir, your choice, no problem. நீங்க ஒரே ஒரு யூனிட் படிச்சிட்டு போனீங்கன்னா அதுல இருந்து வராம போலாம். ஆனா 6 யூனிட் படிச்சிட்டீங்கன்னா ஆவரேஜா you will get 8 questions. You will get 8 questions, then no problem. Okay. All units are equally important. எல்லா கொஸ்டின்ல இருந்து என்னதான் வரப்போகுது? 10 கேள்வி தான் வரப்போகுது. அதனால எல்லா யூனிட்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். இது இம்பார்ட்டன்ட், அது இம்பார்ட்டன்ட் இல்ல. மினிமம் you have to study 6 units.
minimum you have to study 6 weeks. Clear now? Now moving forward. Yeah, Madonna ma'am, are you available? Are you available? Is it okay? Answer me in the chat window. Right, the next question is Navina ma'am, sir, DBMS TOC SE only sir, no more new subject sir, very eagerly lighting. Live class came, I already announced ma'am, live class will be there. All 10 units in computer science will be handled only for December. No, don't need to ask for August. என்னாலயும் முடியாது, உங்களாலயும் முடியாது. டிசம்பருக்காக நம்ம போறோம். Full units will be covered, don't worry, through live in the same portal I have showed. Next one, Brinda Devi, give the schedule for revising all the subjects for UG NET 2024. Ma'am, I will, Brinda Devi ma'am, I will make one YouTube video for that. Exclusively for the students who are preparing for August. I will make one YouTube video. Okay, I have noted it down. Yes, I have noted it down. I will make one YouTube video, Brinda Devi ma'am, don't worry about it. Right, next one. So some person asked this question. I don't want to reveal the name, but this question is very important. If knowingly person doesn't understand that we are preparing for exams and not supporting, then how to manage ourselves? Okay, இது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி. நிறைய பேர் வீட்ல இந்த பிரச்சனை இருக்கும். ஓகே, நம்மளே படிக்கணும்னு நினைப்போம், ஆனா படிக்க முடியாது. நான் ப்ராப்ளம் என்னங்கறத சொல்லிடுறேன். நமக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்பதான் நம்ம படிக்கணும். ஓகேவா? இந்த क्वेश्चन இஸ் a very critical question. சரியா? நமக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்பதான் நம்ம படிக்கணும். தட் மீன்ஸ் நம்ம அதுக்கான டயத்தை உருவாக்கிக்கணும். மத்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா, மத்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னா, அவங்க ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது, அவங்க வேற ஏதாவது ஒர்க்ல இருக்கும் பொழுது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத பொழுது, நீங்க ஒரு டயத்தை உருவாக்கிக்கிட்டு படிங்க. வேற வழியே இதுக்கு கிடையாது. அப்ப நம்ம மனசு என்ன சொல்லுங்கிறத நான் சொல்றேன், வருத்தப்பட வேண்டாம். அப்ப அவங்க ஃப்ரீயா இருக்காங்க சார், இந்த டயத்துல தான் நானும் ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க சக்சஸை விட்டு ரொம்ப தூரத்துல போறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்ற பாயிண்ட் தப்பா நினைச்சு நான் சொல்றேன், இதான் பிரச்சனை. அப்ப நம்மள யாரும் என்விரான்மெண்ட் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, என்விரான்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டு உங்களுக்கான டயத்தை உருவாக்கிக்கிட்டு நீங்க உட்காந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, மத்தவங்க எல்லார்ட்டையும் இல்லாத ஒரு குவாலிட்டி நிச்சயமா உங்கள்கிட்ட இருக்கும். அதுக்கு பேர் வைராக்கியம்னு பேர். ஓகேவா? இப்படிதானே பண்றீங்க. நான் கிளியர் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா என்ன சொல்லுவீங்க? இந்த பொண்ணு இந்த பையன் இந்த பரீட்சையை படிச்சு என்ன ஆக போறியா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா, இந்த ஒரு வார்த்தை உங்களை தச்சுச்சுன்னா உங்க பக்கத்துல நெட் வந்து உட்காந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா? யூ கேன் மேக் தெம் ஃபீல் டவுன். உங்களால பண்ண முடியும். 7G ரெயின்போ காலனில பையனை அப்பா திட்டிக்கிட்டே இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாளைக்கு ஹீரோ ஹோண்டால ஒரு ஆஃபர் வாங்கிட்டு பையன் வந்துருவேன். பாத்திருக்கீங்களா அந்த சீனு? அப்ப ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் அவங்க ரூம்ல நடக்கிற ஒரு கான்வர்சேஷனை செல்வராகவன் படம் பிடிச்சிருப்பாரு. முடிஞ்சா நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க. ஏங்க, பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆஃபர் வாங்கிட்டு வந்திருக்கானே, நீங்க எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அப்பா சொல்லுவாரு, ஏண்டி இத்தனை நாள் நான் அவனை திட்டிட்டு இன்னைக்கு ஒரு ஆஃபர் வாங்கிட்டு வந்தவொன்னு அவன்கிட்ட போய் பேசுனா இவ்வளவுதான் அப்பாவான்னு நினைச்சிருவானான்னு சொல்லும் பொழுது அந்த பையன் ஓரத்துல இருந்து அதை காதுல வாங்கிட்டு அழுகுற மாதிரி ஒரு சீனை வந்து டைரக்டர் வச்சிருப்பாரு. ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வீட்டுல ரீக்ரியேட் பண்ண முடியாதுன்னு ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா நெட் கிளியர் கன்ஃபார்ம். பட் நம்மளோட பிரச்சனை என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். they are taking, we are working when they are working, when they are taking rest, why we are working? சொல்றது புரியுதா? this is the problem. அந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்க வந்துட்டீங்கன்னா நிச்சயமா உங்களால கிளியர் பண்ண முடியும். சக்சஸ்ங்கிறது ரொம்ப தூரத்திலே கிடையாது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. I hope I have answered your question. Next one, Chamundiswari ma'am, how to prepare for net examination and allot time for preparation? So this is what I have already explained in the entire webinar. நான் இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். I believe you are able to understand that. Next one, இதுவும் ஒரு விஷயம். Each time I meet near marks 142 134, how to score more marks to clear the exam, and also I can't study consistent manner. Give suggestions sir. How to overcome from family issues to focus on study. Before 1 week only I felt hyper and study. This is what I have told with respect to this graph, right? This problem. Okay, remaining time whenever I concepts are I can't remember under understand போடுங்க. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. நான் யூசுவலா சொல்றதா 3 times we used to study for exam. எப்ப? டே இல்ல, on the evening of exam. எக்ஸாம் முடிச்சிட்டு வந்த அன்னைக்கு சாயங்காலம் ஐயோ
ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இன்னையில அதோட முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சு போச்சா? செகண்ட் டைம் யூ வில் சம் வாட்ஸ்அப் குரூப் வில் பி தேர், they will be announcing net will be coming soon, suddenly a hype will come. ஓகே, படிக்கிறோம், இன்னையில இருந்து படிக்கிறோம், some other problem will come, அது அப்படியே ஊத்தி முடியும். செகண்ட் டைம் முடிஞ்சு போச்சு. தேர்ட் டைம் you have applied somewhere எப்படியோ தெரியாம அப்ளை பண்ணியாச்சு. தேர்ட் டைம் hall ticket released, suddenly a hyper will come, you will prepare. Definitely we cannot crack net. சொல்றது புரியுதா? Definitely we cannot crack net. This is the problem that we are facing. The consistency is matter. சொல்றது புரியுதா? அதை நீங்க தெளிவா பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் அதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா ஒரு விஷயம் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்திருக்கிறேன், நிறைய ஆஸ்பைரன்ஸை பார்த்திருக்கேன். சக்சஸ் ஆனவங்க நிறைய பேர் தெரியும், ஃபெயிலியர் ஆனது அதை தாண்டி தெரியும். எல்லாருக்குமே இஷ்யூஸ் இருக்கு. நெட் எக்ஸாம் இஸ் நாட் அபவுட் 10 யூனிட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தெளிவா புரிஞ்சு. நெட் எக்ஸாம் இஸ் நாட் அபவுட் 10 யூனிட்ஸ். It's about managing your family, it's about managing your spouse, it's about managing your mother-in-law, it's about managing your work, it's about allotting time, it's about managing everything. நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே என் ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிக்கிட்டே படிக்கணும் அப்படின்னு வந்துட்டுனா இந்த 10 யூனிட் படிக்கிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஆல் அரவுண்ட் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் பேப்பர் 1ல ஒண்ணு படிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்க கத்துக்கணும். 6 மாசத்துல அந்த அடி நம்ம வாங்கணும். சொல்றது புரியுதா? அடி வாங்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு அர்த்தம். கிளியர்? ஓகேவா? நம்ம என்ன பண்ணிடுறோம், அடி வாங்க ஆரம்பிக்கிறோம், ஐயோ வலிக்குதுன்னு லேசா சுணக்கப்பட்டு விட்டுறதுனாலதான் நமக்கு போயிருது. அது என்ன ஆகுதுன்னா, நீங்க தப்பா உங்க மேல மட்டும் தப்பு சொல்ல. ஒரு நிமிஷம் டைம் எடுத்துட்டு நான் பேசுறேன். கேன் ஐ ஸ்பீக் ஆர் டைம் ஆயிடுச்சா? கேன் ஐ ஸ்பீக்? சே எஸ் ஆர் நோ? என்ன 7G கதை சொன்னல அழுதுட்டு உட்காந்துருக்கீங்களா? ரைட், ஓகே, கேன் ஐ ஸ்பீக்? எஸ். என்ன பிரச்சனைனா, இப்ப நம்ம நம்மள படிக்க விடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்றோம். ஒரு நிமிஷம் அப்படியே சீன் அந்த பக்கம் போய் நம்ம ஸ்பௌஸோ நம்ம வேற யாரோ வீட்டுல இருக்கிறவங்களோட சினாரியில பாருங்க. இந்த பொண்ணு படிக்குது, எப்ப படிக்குது? பரீட்சை அப்பதான் படிக்குது, அதுக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குதுன்னு அவங்களுக்கும் ஒரு தாட் இருக்கும்ல. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது, இந்த 6 மாசம் நீ படிக்க மாட்டேன்னு அவங்க ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணிடுவாங்க? நெகட்டிவ். ஒரு ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, she got married, she got 2 kids and one of the kid is studying 4th standard. நடந்த சம்பவம் 4th standard. ஒரு நாளைக்கு அந்த அம்மா எக்ஸாமுக்கு போயிட்டு, நெட் எக்ஸாமுக்கு போயிட்டு ஓரளவு நல்லா நான் சிரிச்சு சொல்றேன், ஐ எம் வெரி சாரி அபௌட் இட், பட் நீங்களே இப்ப சிரிப்பீங்க. வந்துட்டு வீட்டுல பேக் கழட்டி போட்டு அந்த பொண்ணு அம்மாட்ட வருது, அம்மா எங்கம்மா போயிருக்கீங்க அப்படின்னு கேக்குது. அந்த அம்மா சொல்ற, நெட் எக்ஸாமுக்கு போயிட்டு வரேன்டா. அந்த பொண்ணு சொல்லுமா, கண்டிப்பா ஃபெயில் தானே. அப்படி நீங்க பெரியவங்களை மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பெரியவங்களை மேனேஜ் பண்ண முடியல, அவங்க இது பண்றாங்க. அப்படி கிடையாது. நம்ம ரிப்பீட்ட விட்டு குழந்தைங்க வரைக்கும் இந்த எக்ஸாமோட காம்ப்ளெக்சிட்டிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஓகே, சொல்றது புரியுதா? அப்ப என்னன்னா, அப்ப நம்ம பெரியவங்க எல்லாம் பார்த்து எதுவும் சொல்ல முடியாது. அப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, இவங்க எல்லாரும் நம்ம பதில் சொல்லணும், இவங்க எல்லாரையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தால மட்டும் தான் சொல்ல முடியும். என்னது? சக்சஸ். சொன்னல்ல முடிச்சிட்டேன் பாத்தியா, இப்ப என்ன சொல்லுவேன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க 2 பேரும் வீட்டுல போய் பாத்தியா நம்ம பொண்ணு அப்படின்னு அவங்களுக்கு அந்த மொமெண்ட் கிரியேட் பண்ணு. ஓகேவா? தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ லாட். ஓகே, சோ பிரச்சனை என்னன்னா, நான் நிறைய பேர்ட்ட பேசி எனக்கு கிடைச்ச அனுபவத்து மூலமா நான் சொல்றேன். எல்லாரும் ஃபீல் பண்றது என்னன்னா, ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் தெம். இதுக்கு எஸ் நோ நீங்க ஆன்சர். ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் தெம் அண்ட் தே ஆர் என்ஜாயிங் அண்ட் தே வில் பி ஃப்ரீ. when they are free, why I have to study? இந்த क्वेश्चन நீங்க கேக்குறீங்க இல்லையா? when you are in very tough environment inside the family, you will be asking this question. அப்படி கேட்டீங்கன்னா நமக்கு அவங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? why how success will come then? அப்ப நம்ம அதை தாண்டி ஒரு டைம் எஃபர்ட்டை போட்டாதான் நம்மளால சக்சஸ் கேரண்டி பண்ண முடியும். சரியா? ஓகே, ரைட். அதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, 6 மாசம் எஃபர்ட் போடணும், அதை நம்ம 3 வருஷத்துக்கு போடுறோம். கரெக்டா? மொதல் 6 மாசத்துக்கு 1 மாசம் எஃபர்ட், அடுத்த 6 மாசத்துக்கு 1 மாசம் எஃபர்ட், இப்படியே ஒரு 3 வருஷத்துக்கு சேர்த்து நம்ம 6 மாசம் எஃபர்ட் போட்டுறோம். 3 வருஷத்துக்கு போட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா சக்சஸா கேரண்டி பண்ண முடியும். So put cumulative effort, then success will be there. Right? Clear? Going to the next question. I request more PYQ session in YouTube or in Zoom class. Thanks. Definitely, Shima Kausar. Okay, so there will be a YouTube class. There will be a YouTube sessions like what I am doing in PYQ. It will be continue until August September exam, daily exam. Okay, in the form of PYQ
or in the form of one shot series. Okay, one shot series I will definitely give. Don't worry. My support for August will be with respect to YouTube will be there. Okay, don't worry about it. Right? Thank you. Next one. Next one. How to focus subject in the point of net examination. How to focus subjects in the point of net exam. Question number 11 காந்தி மதிமன் கேட்டேன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் என்ன ஆட் பண்ண நினைக்கிறேன்னா, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. From concept you have to go to question. From concept you have to go to question. Most of the student what doing is they will be taking a question and then they will try to find the concept with respect to the question. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? Both side. This is the proper way and this is the one another way. This is what all the students are call it as shortcut. Say yes or no? Say yes or no? ஒரு क्वेश्चனை கையில எடுத்துக்குவாங்க. இந்த क्वेश्चனை எப்படி சால்வ் பண்ணிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவு பண்றாங்கன்னா கடைசியில இப்படி வந்தால் நான் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்படி சால்வ் பண்ண வேண்டும். சொல்றது புரிஞ்சுங்க. இப்படி வந்தால் இப்படி சால்வ் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரீங்க. கரெக்டா இல்லையா? சே எஸ் ஆர் நோ? இப்படி வந்தா இப்படி. அப்ப அது இது படிப்பே கிடையாது. இது படிப்பே கிடையாது. எப்படி வந்தாலும் சால்வ் பண்ணணும்னு சொல்லணும். கரெக்டா? எப்படி வந்தாலும் சால்வ் பண்ணணும்னு சொன்னாதான் you are 100% clear with respect to the concept. You are 100% clear with the subject அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க my dear friends. நெட் எக்ஸாம் பொறுத்த நான் திருப்பி சொல்றதுதான் நல்லா புரிஞ்சுங்க. நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க தெரியுதா? நாலேஜ் மேண்டேட்டரி, நாலேஜ் மேண்டேட்டரி, ரிசல்ட் செகண்டரி. ரிசல்ட் செகண்டரி என்ன சார்? ரிசல்ட் இது வந்துச்சுன்னா இது வந்துருங்க. இது பாருங்க நாலேஜ் இருக்கா? நாலேஜ் இஸ் a சூப்பர் செட். நாலேஜ் இஸ் a சூப்பர் செட். ரிசல்ட்ங்கிறது அதோட சப்செட். சே எஸ் ஆர் நோ? யூ அக்ரி ஆர் ஃபார் திஸ் பாயிண்ட் ஆர் நாட்? ரிசல்ட்ங்கிறது சப்செட் தானே. நம்ம எல்லாரும் என்ன தப்பு செய்யறோம்? ஒரு क्वेश्चனை போய் எடுத்துக்கிட்டு இப்படி வந்தா இப்படி சால்வ் பண்ணுன்னு சொன்னா அப்புறம் நீங்க அது லைட்டா மாத்தி ஏக்கு பதிலா பிக்கு போட்டா ஐயோ போச்சுன்னு சொல்றது புரியுதா? தட் இஸ் a wrong method. But what I am saying is for competitive exam like this it is not possible. It is not possible for doing this. If you are doing this it will take 1 year to complete. Okay va? So what I am saying is for 6 units do this. For 6 units do this. For remaining 4 units. For remaining 4 units do panna thevalla. For remaining 4 units you try to do this for 20% alone. For 20% alone. Then success will be there. Coffee plus chicory. What people are thinking is they are taking chicory and feel like it is a coffee. That is the problem. புரியுதா? chicory coffee நினைச்சறேன். Just mix it. Then success will be there. Clear now? Moving forward. Second. Okay. Which area to concentrate? Already I have explained it. It is your choice. It is your choice. Bright, Tisley, Tippy no கேட்டிருக்காங்க. Your choice. So out of 10 go for 6. From 6 go to 3. 3 to go to 1. This is the best and optimistic way I am following. அடுத்தது somewhat big message but it gives a big message. ஓகேவா? இது பெரிய மெசேஜ் தான் பட் இது ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை சொல்ல போகுது. அதனால தெளிவா கவனிச்சுங்க. I wrote the UGC net exam which held on recently June 2024 paper in pen mode. I checked out my scores based on YouTube channel. Some YouTube, not in our channel. We have not done that. I compared my YouTube videos to verify. Many YouTube videos to verify. I know 69 questions are correct, which means I got 138 marks out of 138 questions. Among 12 of them are not verifying, sir. No 12 questions எனக்கு வரல. சரியா? I felt very bad because I worked hard for the last 1 year. In last time, I lost by 11 questions. It's really very painful. I can understand you are painful, sir or madam. This time I had confidence to clear exam. That August is yours. Don't feel. August is yours. Clear now? With that confidence, I wrote net exam, but unfortunately, it got cancelled by UGC. Don't worry about it. God gave second chance. Yes, God gave you second chance. Don't waste it. Just start revising. August, September will be your month. For those people who are in the category. For those people who are in the category. August, September will be the golden chance for you.
golden chance for you. Don't miss it. Don't miss it. I belong to OBC category. Somewhat around 160 is okay. Somewhat around 160 is okay, man. Okay. So many of you will be having this question. So it gives a message. If you are falling under this category, okay, va? நீங்க யாராச்சும் இந்த வீடியோ அட்டெண்ட் பண்றவங்க இந்த கேட்டகரியில இருங்க, just give a shot for August or September. Definitely you will clear. Okay. Moving on. Nagalakshmi, can you start net exam classes in English? Ma'am is a very big follower since a long time, but ma'am, most of the students focusing in my class from Tamil Nadu, so I will use Tanglish. Okay, Tamil as well as English. That will be my mode of teaching. In future, if everything works well, we will definitely try to have entirely in English. But right now, I am planning in this manner. Only a few days are there. Please conduct daily net classes. We are ready for coaching, taking daily net classes from YouTube possible. From YouTube possible. Okay. But from our portal, we are going to start for December 2024. December 2024 only we are going to focus. Right? Mageshwari, time management shortcut methods. My dear Mageshwari madam, time management and shortcut methods. Many students used to ask me initially when you are preparing. Nalla gavnichinga, ellarume gavnichinga. Initially, accuracy matters. Initially, accuracy matters. Suppose if you are having 5 months, then you are having 4 plus 1 month. Then I am coming to that. Exam la da. Inga irundha da exam la. Right? Inga irundha da exam la. நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம்னா ஹோட்டல்லயும் ஒரு கிச்சன் இருக்கும் இல்லையா? வீட்டுல சாப்பிடறோம்னா கிச்சன் இருக்கு, ஹோட்டல்லயும் ஒரு கிச்சன் இருக்கு, அங்க குக் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. அது மாதிரி நீங்க இனிஷியலா ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் எக்ஸாம்ல போய் எழுத முடியும். ரைட்டா? ஸோ இனிஷியலி அக்யூரசி இஸ் இம்பார்ட்டன்ட். Out of 5 months, you have to study for 4 months, 1 month for revision, no problem. For all the time, you have to go for accuracy. Initially accuracy, after time management. So initially ஒரு question solve பண்ண 1 hour ஆனாலும் தப்பு கிடையாது. நான் சொல்ற வார்த்தை நல்லா புரியும். 1 hour ஆனாலும் தப்பு இல்லை. பட் என்ன ஆகணும்னா ஆன்சர் கரெக்டா வரும். ஆன்சர் கரெக்டா வரும். அதுதான் முக்கியம். இது என்ன கொடுக்கும்னா கான்பிடன்ஸை கொடுக்கும். ஓகே, நம்ம படிச்சது கரெக்டா தான் கான்பிடன்ஸ் என்னத்தை கொடுக்கும்? சக்சஸை கொடுக்கும். கான்பிடன்ஸ் என்னத்தை கொடுக்கும்? சக்சஸை கொடுக்கும். சரியா? ஷார்ட்கட் மெத்தட்ஸ் அப்படிங்கறத நான் என்ன பர்சனலா ஃபீல் பண்ணேன், யூடியூப் சேனல் பார்த்தா தெரியும். நான் ப்ராப்பர்ட்டின்னு ஃபீல் பண்றேன். இந்த ப்ராப்பர்ட்டி ஆர் ஷார்ட்கட் மெத்தட் cannot be derived directly. டைரக்டா டிரைவ் பண்ண முடியாது. இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இருக்கணும். அந்த பிராக்டிஸின் விளைவா திரும்பி இது போட்டு ஆமா இது அது இல்ல அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம போற மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்மளால ஷார்ட்கட் மெத்தடுக்கு போக முடியும். பிளைண்டா ஷார்ட்கட் மெத்தடுக்கு போனா லக் இருந்தால் ஜெயிக்கலாம். என்ன சார் லக்கு? நீங்க ஷார்ட்கட்ல படிச்சதே வந்தாதான் உங்களால ஜெயிக்க முடியும். அது மாறி வந்தா பிரச்சனையா இருக்கு. சொல்றது புரியுதா மகேஸ்வரி மேம்? திஸ் இஸ் தி ஐடியா. இனிஷியலி ஃபோக்கஸ் ஆன் அக்யூரசி, ஃபாலோடு பை டைம் மேனேஜ்மெண்ட். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். கரெக்டா போட்டீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் வரும். கான்ஃபிடன்ஸ் தான் சக்சஸ் வரும். ஷார்ட்கட் மெத்தட்ஸ் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ண தான் வரும். ரைட்? ஐ ஹேவ் ஆன்சர்ட் யுவர் क्वेश्चन. தென் பவித்ரா ஆனந்தன், டிப்ஸ் டு கிராக் நெட். So this is what I have told. Okay, you can choose either self or coaching. Based on that you can decide. நீங்க நம்ம இத ஃபுல்லா பவித்ரா ஆனந்தன் மேம் இதுதான் டிஸ்கஸ் பண்ணோம். So I believe you are able to understand it. Right? வரலட்சுமி மேம் ஒருத்தங்க அனுப்பி இருக்காங்க. Okay, TRB arts and science exam தான் கேக்குறாங்க. We are not into that. We are not able to provide that. But I will make one YouTube video on how to prepare. How to prepare அப்படினு சொல்லிட்டு I will make one YouTube video if possible and time permits. Right? Thank you madam. Next one, Sivakumar sir, how to recollect with which we have studied all subjects. So Sivakumar sir என்னத்த சொல்றாங்கன்னா he is asking about revision. So revision அப்படிங்கிறது நம்ம சொன்ன கான்செப்ட் படி it is a fourth activity. It is a fourth activity. So you are starting with analyze. You are starting with analyze and then prepare, followed by rework and then revise. அப்படினாலும் இந்த ரிவைஸ் அப்படிங்கிறது இந்த 4+1 மந்த்ல 1 மந்த் தான் ரிவிஷன் சொன்ன. இந்த 4 மந்த்ஸும் ரிவைஸ்ங்கிறது என்னது? ஏர் மாதிரி உள்ளேயே இருக்கு. இது நீங்க ரிவைஸ்ங்கிறது டெய்லி பண்ணிட்டே இருக்கும். ஒன் டெய்லி ரிவிஷன் பிராக்டிஸ், வீக்லி ரிவிஷன் பிராக்டிஸ், மந்த்லி ரிவிஷன் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரிவிஷனை ப்ராப்பரா பண்ணாதான் வரும். இல்லைன்னா என்ன சார் பிரச்சனையாகும்? ஃபர்ஸ்ட் மந்த் யூ ஆர் ஸ்டடிங் ஒன் சப்ஜெக்ட், செகண்ட் மந்த் யூ ஆர் ஸ்டடிங் த நியூ சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் மந்த் சப்ஜெக்ட் ஓவர். அது நம்ம மைண்ட்ல இருந்து போயிடும். செகண்ட் மந்த் யூ ஆர் ஸ்டடிங் ஒன் சப்ஜெக்ட், தேர்ட் மந்த் ஒன் நியூ சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் 2 மந்த் போயிடும். திஸ் இஸ் த ப்ராப்ளம். அப்ப டெய்லி ரிவிஷன் ஃபாலோட் பை வீக்லி ரிவிஷன் ஃபாலோட் பை மந்த்லி ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை போட்டு நம்ம பண்ணா மட்டும்தான்
நம்மளால சக்சஸ் அஷ்யூர் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா கொஸ்டின். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் சார். ஐ ஹோப் ஐ காட் clear. Yes, thank you sir, thank you. Next one, Ramesh sir. One line remaining materials is betterment for preparation. I agree with your point, but one line remembering அப்படிங்கிறது எப்போ வரும்னா டே அண்ட் நைட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஓகேவா? நம்ம அந்த சப்ஜெக்ட் கிளாஸ்ல நடத்துறத டே அண்ட் நைட் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணத ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பார்க்கணும். அங்கேருந்து கோடு பேஸ்ட் கொஸ்டினுக்கு போகணும். அதுல இருந்து தான் நம்ம என்னத்தை டெரைவ் பண்ணணும்னா ஒன் லைனரை டெரைவ் பண்ண முடியும். திஸ் இஸ் தி ப்ராப்பர் வே ஆஃப் டெரைவிங் ஒன் லைனர். அப்படி இல்லைன்னா we are going for some kind of sakti masala that will not taste good. அப்ப நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி it will end up in mug up. You will end up in mug up. So one liner will be derived. நம்ம software engineering course நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா தெரியும். We will be having a 20-hour session. 20-hour session software engineering முடிச்சிட்டு 21st hour தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒன் லைனர் கொடுக்குறோம். அப்போ ஒன் லைனர் எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். So the one liner remembering is not a job of a faculty, it is a job of a student. I hope I answered your question, sir. Next one, Parimala ma'am, sir, provide I have learned SE paper and clearly like okay, data structure. This is not only data structure, ma'am. All 10 units I am going to give, ma'am. Don't worry, Parimala ma'am. I am going to give all 10 units. Please enroll and enjoy. That's all. Okay, clear. Thank you, ma'am. Thank you for asking this question. And then Shanmuga Priya ma'am, how many units in paper 1 and paper 2 will to be covered to clear net, and how to collect POQ and notes for net? Okay, nice question. As I have already told, you should cover minimum of 6 units in paper 2. For paper 1, as a computer science background faculty, you can concentrate well with respect to data interpretation, reading comprehension, and mathematical aptitude, followed by ACT. இது நாலும் நீங்க பெரிய எஃபர்ட் போடாமயே உங்களுக்கு ரிசல்ட்டை கேரண்டி பண்ணிடும். இதை தவிர உங்களுக்கு பிடிச்ச 2 யூனிட்ஸ் நீங்க பாத்துக்கணும். How to collect POQ and notes. POQ notes, first POQ பத்தி சொல்லிடுறேன். PYQ, lot of websites are available for computer science, but no one is giving the correct answer. They will give confusion only. One website they give A as the answer, in another website they give C as the answer. Then enna finally நம்ம confuse ஆயிரும். Because as we doesn't know the concept we are going there, then we end up in confusion. அதனால நீங்க PYQ க்கு வெப்சைட் ரிலே ஆவறது தவறான விஷயம். நீங்க எங்க தான் ரிலே ஆகணும்னா கான்செப்ட்ல ரிலே ஆகணும். கான்செப்ட் ரிலே ஆயிட்டு அந்த क्वेश्चனை மட்டும் பார்த்து ஆன்சரை பார்த்துட்டு क्वेश्चனை பார்த்துட்டு ஆன்சர் ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு வெளில வந்து நம்ம தான் சால்வ் பண்ணுவோம். நோட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தவங்க அவங்களோட புரிதலுக்காகவும் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் எழுதுனது. இட் இஸ் லைக் நாட் லைக் அ சாங். முன்னாடிலாம் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பாட்டு புத்தகம்னு ஒண்ணு இருக்கும். அது நான் வாங்கினாலும் அதே தான் இருக்கும், நீங்க வாங்கினாலும் அதே இருக்கும். டெக்ஸ்ட் புக்லயும் அதே மாதிரி தான். நான் வந்து ட்ரூமன் புக் வாங்கினேன்னா உங்க கையிலயும் ட்ரூமன் அதே தான் இருக்கும், என்டி அதே தான் இருக்கும். ஆனா நோட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்ஸ் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி. நீங்க ஒரு இடத்துல என் யூடியூப் சேனலே பாக்குறீங்க, அந்த கான்செப்ட் எடுத்து நீங்க எழுதுறீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு அதை ரெக்கமெண்ட் அவங்க எழுதுனாங்கன்னா அது வேற ஒரு வெர்ஷனா இருக்கும். அது யாருக்கு சார் புரியும்னா நீங்க எழுதுனது உங்களுக்கு புரியும், உங்க ஃப்ரெண்ட் எழுதுனது அவங்களுக்கு புரியும். இதான் கான்செப்ட். அதனால நோட்ஸ் ரிலே ஆகுறது தவறான விஷயம். டெக்ஸ்ட் புக்ல ரிலே ஆகுறது சூப்பரான விஷயம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆத்தென்டிக் டெக்ஸ்ட் புக் இருக்கு, அந்த புக்ல இருந்தா கேள்வியே வரும். ஓகேவா? அப்ப அந்த டெக்ஸ்ட் புக் ரிலே ஆகுங்க. தட் வில் ஹெல்ப் யூ a lot. Okay, thanks Shanmuga Priyam. I believe that I have answered your question, right? The next one. How to understand and solve the problem faster within a stipulated time. Any keywords or tricks to understand the question? Time management tricks to attend the question. I have answered all the time, but Preeta ma'am, I asked you to ask one question, but Preeta ma'am asked 3 questions. Okay, very nice. You have a lot of doubt. I encourage doubts. Okay, so how to understand and solve the problem faster? That is practice, ma'am. For the question number 1, practice and practice. That's all. Then everything will be easy for you. Practice. Any keywords are under. So this also based on the practice that you are doing. By doing lot of practice, you will get some property out of it. Then it will help. Time management tricks I have already told you. Skip the question as soon as possible. It will help you a lot. Okay, I believe that Preeta ma'am question got answered. Next one is Sharmila Devi. How to allocate time in exam hall? How much time to paper 1? Ma'am, paper 1 60 minutes. Paper 2 120 minutes. Okay, paper 2 120 minutes. If you are good at paper 1, take 10 more minutes, that is go up to 80 minutes. If you are good at paper 2, then take up to 140 minutes, not more than that. This is the optimal time. இதுக்கு கீழ நீங்க இங்க எடுத்தாலும் சிக்கலாயிரும், இங்க எடுத்தாலும் சிக்கலாயிரும். இவ்வளவுதான் உங்களால பண்ண முடியும். Right? I believe that I have answered your question. The last one is Nikhileshwari ma'am. I prefer to get guidelines or previous year question solutions.
Okay, in our YouTube, we are providing, we will continue to provide that concept plus question will be the better option. Concept plus question will be the better option. Okay, I believe that I have answered all the question. Radha Manimam, are you available now? Radha Manimam, just give me a yes. You have answered, you asked one question. Radha Manimam, if you are here, I will have explained it again or I will wind up. Okay, I believe that she is not here. Okay, so no problem. Radha Manimam, இருக்கீங்களா? Okay. So last 2 marks லாஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மிக முக்கியமான பிரச்சனை என்ன மேம்? ரிவிஷன் தான் மேம். ஸோ நீங்க ரிவிஷன் ப்ராப்பரா பண்ணணும். அண்ட் எப்படி சொல்றது, மிக்ஸ்டு கொஸ்டின் டைப் போட்டு பார்க்கணும் மேடம். தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங் இஸ் 10 கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் எஸ்இ, 2 கொஸ்டின் டிஓசி, 2 கொஸ்டின் டிபிஎம்எஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதணும். அப்பதான் மைண்ட் வந்து அந்த ட்ரிஃப்ட் ஈஸியா அதுக்கு பிராக்டிஸ் ஆகும். 25 கொஸ்டின் எஸ்சி எழுதி இன்னைக்கு முடிச்சிடுறீங்க, நாளைக்கு 20 கொஸ்டின் டிஓசி எழுதி இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஸோ நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணாலே ஃபெமிலியரா இருக்கிறத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். நான் என்ன அதை சொல்லியிருந்தேன்னா, வீட்டுக்கு வந்தோடனே ஏன் ஃபெமிலியரா இருக்குன்னா அந்த ப்ரெஷரை நீங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கல. வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு ப்ரெஷர் இல்லை, அதனால உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வருது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், டெஸ்ட் சீரிஸ் எழுதும் பொழுது உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிடும்னா 3 hours எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரிஞ்சிடும். மைண்டுக்கு அந்த ப்ரெஷர்ங்கிறது தெரிஞ்சிடும், புதுசா இருக்காது. தென் எவ்ரிதிங் வில் பி ஓகே, ரைட்? Okay, I'm stop sharing here. Okay, so my dear friends, thank you so much for everyone. I have answered, I believe that I have answered every questions and it is half an hour extra. Sorry, Sunday பொன்னான Sunday என்னால வேஸ்ட் ஆயிர கூடாது, right? I believe that you all have okay, some more questions are here, I will answer it. That's all from my side, and I will share one sir, that is Google form link here. Okay, so when you are completing that link, you will be getting the link for our portal. Okay, நீங்க போர்ட்டலுக்குள்ள போயிட்டு உங்களோட ஒரு அக்கவுண்ட கிரியேட் பண்ணிட்டு you can watch the video and do all the things that I have told. Then everything will be good, right? Try to do that and give your feedback. Based on that we will proceed further, right? So the feedback link is available here. You can do that now. I will go to the chat window and I will answer some of the questions they have asked. Thank you so much. Okay, Nirmala ma'am, thank you. So in the chat window, we have more than one key concept in question, sir. How? Preeta ma'am, what you are asking? One key concept. Oh, will you have? Yes, that is called comprehensive type question. You can expect that. Can you solve and share the steps of following question later asked in the exam? Height of Manhattan. Yes, ma'am. Yes. I have that question. I will solve it with you. No problem. Thank you for webinar. Thank you so much for everyone. Thank you so much. I believe that I have answered every questions. Suppose if you want to ask any question, you can ask by unmuting your mic also. I will be available for another 5 minutes. I will be unavailable for another 5 minutes. பார்த்தா சார் யாரும் இல்ல நினைக்கிறேன், நீங்களும் நானும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 41 பேர் இருக்காங்க முதலியம். நான் பார்க்கவே இல்லைங்க. சரி. I will also join, sir. Okay, ma'am. Thank you, ma'am. Thank you. I will upload. I will give the details, ma'am. Tomorrow. Okay. Tomorrow I will give the details about that portal and portal link. Radhamani ma'am, you have to submit the form. Once you submit the form, you will get the portal link automatically in the final page. No problem about it. Thank you Amudali ma'am for your support. எப்பவுமே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. இப்பயும் அத நான் அந்த ஆதரவை போடுறேன், எதிர்பார்க்கறேன். பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் தாங்க. நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். சார் இல்லனா கண்டிப்பா நான் நெட் செட் கிளியர் பண்ணிருக்கவே மாட்டேன். ஏன்னா because of சார் only நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட். சாரோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் நெட் செட்டுக்கு டெடிகேட்டட். நாங்க படிக்கிறத பார்த்து எல்லாம் ஒரே சேம் டிபார்ட்மெண்ட், வி ஒர்க்ட் இன் இந்துஸ்தான். அப்போ நாங்க படிக்கிறத பார்த்து தான் வந்து அவர் ஐடியா கொடுப்பாரு, இப்படி படிங்க அப்படி பண்ணணும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கு பின்னாடி அவர் எங்களுக்கு சொல்லி தருவாரு, ஃப்ரீ டைம்ல சொல்லி தருவாரு. தென் கோர்ஸ் ஜாயின் பண்ண நாங்க எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணோம், சார் நீங்க கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்லி 15 or 10 members ஒன்லி வி ஜாயின், 10 members ஒன்லி வி ஜாயின். அப்ப நாங்க எங்களால வர முடியாது, டைம் வரமாட்டோம். அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, போன் பண்ணுவாரு, மேம் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. தட் மச் டெடிகேஷன் சார் இஸ் ஹேவிங்.
நாங்க கிளம்பி வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போவோம். ஆக்சுவலா டைம்க்கு அப்புறம் 6:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அந்த டைமே பவுண்டரியே இருக்காது. சில பேர் முடிச்சா 4 மணினா 4 மணி, 3 மணினா 3 மணிக்கு முடிச்சிருவாங்க. 6:30 இருட்டாயிடும். அப்ப கூட கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. சச் எ டெடிகேட்டட் பர்சன். என்னோட லைஃப்ல அவளால மறக்கவே மாட்டாங்க. எனக்கு இருக்கு அப்படின்னா எந்த காலேஜ்ல அப்ளை பண்ணாலும் எனக்கு கிடைக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் பார்த்தசாரதி சார். தேங்க்யூ சோ மச். ஓகே சரி, ஓகே. And I believe that everyone is getting clear. Thank you so much, my dear friends. We will meet, right?